வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 Deadly Sins சீசன் 1 எபிசோட் 7 தி டச்சிங் ரீயூனியன். ஸோ நீங்கள் இந்த எபிசோடு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்த எபிசோட் எல்லாமே பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோட் எல்லாமே புரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடு நீங்கள் தனித்தனியாக தேட விரும்பலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் இதுக்கு ப்ளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்குறேன். நீங்கள் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, வளவலும் பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சில இல்யூஷன்ஸ் எல்லாமே காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இல்யூஷனில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுற மாதிரி அப்புறம் ஏதோ ஒரு பொண்ணை காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே நம்ம பேனுமே ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போய்கிட்டே இருக்கிறான். அந்த தண்ணியை நான் கொஞ்சம் நக்குனா போதும், நான் என் ஆயுசு 10 வருஷம் இன்க்ரீஸ் ஆயிரும், கொஞ்சம் குடித்தா போதும், அவ்வளோதான் என் வயசு 100க்கு மேலே தாண்டிடும், அதை மட்டும் நான் குடிச்சிட்டுனா ஆயுள் முழுக்க எனக்கு சாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மலை ஏறி பார்த்துட்டே இருக்கிறான். ஸோ அந்த பெரிய மரத்தை ஏறி பார்த்தோன்னே இளமையை தர ஒரு தண்ணி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த தண்ணி எடுத்து நான் குடிக்க போகிறேன், என் இளமையை நான் திரும்ப எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பேன் வந்து பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் அங்கேயுமே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு வருது. யாருமே குட்டி பொண்ணு, நீ இவ்வளோ பெரிய மரத்தில் ஏறி வந்திருக்கிற, எங்கிருந்தாவது வழிமறி வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு பேன் கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை இந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் யூத்தை பாதுகாக்கிற ஒரே ஆள் நான் தான், அது மட்டும் இல்லாமல் உன்ன மாதிரி திருடங்கிட்டு இருந்து இதை பாதுகாக்கிற ஆள் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் போடுறான். அவன் பார்த்திங்கன்னா பறந்துக்கிட்டு போய் விழுகிறான். அண்ட் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இங்கே நிஜ வாழ்க்கையிலே பேன் வந்து தவறி விழுந்துக்கிட்டே இருக்கிறான். என்னென்னு பார்த்தா இவ்வளோ நேரம் கனவு கண்டுட்டு இருக்கிறான். ஒரு வழியே பார்த்தீங்கன்னா எல்லாருமே தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. எலிசபெத்துமே பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. பக்கத்துலேயே மெலிதாஸ் படுத்துட்டு, மெலிதாஸ் அம்மா நான் தூங்கி எந்திரிச்சிட்டேன், இப்போ நான் உங்களை கைத்தை அவுத்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸோட கைத்தை அவுத்து விட்டுட்டு இருக்கிறா. ஏன்னா இறுக்கி கட்டி போட்டுட்டாங்க. ஹாக் தான் ஏதாவது பொண்ணு கூட படுக்கிறான்ல, அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி போட்டுட்டா. ஸோ இவங்க காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தூங்கி எந்திரிச்சிக்கிற மாதிரி கட்டிட்டு இருக்கிறாங்க. ஹாக், நான் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும், நீ அடுத்த தடவை மெலிதாஸை இந்த மாதிரி கட்டி போடாதா, ஏன்னா அவரால் மூச்சு கூட விட முடியாது அப்படிங்கிறாங்க. பைத்தியக்காரன், எப்படி நீ ஒரு ஆம்பளை நம்பி பக்கத்தில் அவன் படுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அவர் என் கூட படுத்த அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நம்ம பிடிஎஸ்கே வேணா பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெலிதா சொல்லிட்டு இருக்கிறான். அப்படின்னா என்ன அப்படின்னு எலிசபெத் கேட்கும்போது, அடுத்த தடவை எலிசபெத் நீ கட்டி போட்டுரு, அதுக்கப்புறம் நான் எல்லா வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பேசிகிட்டே இருக்கிறான். பேனுமே பார்த்தீங்கன்னா தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு வந்துட்டான். கேப்டன் குடிக்கிறக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பேன் கட்டிகிட்டே இருக்கும்போது அவனோட சரக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்குறான். அந்த சரக்குமே ஃபுல் கார்பனேட்டட் இருக்குது. அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா பேனோட மூஞ்சிலே அடிச்சிருச்சு. அப்படின்னா சரி, நம்ம இந்த ஊருக்கு வந்துட்டோம், இப்போ நம்மளுக்கான மெயின் வேலையே நம்ம கிங் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கணும், அதுக்கு நம்ம கேபிட்டல் ஆஃப் டெட்டுக்கு போய் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. நிஜமாலுமே அந்த கேபிட்டல் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் இருக்குது. அந்த ஊரில் நிஜமாலுமே எல்லோரும் செத்துருப்பாங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் காலையிலேயே எல்லாமே பேய் வரும், நம்ம எல்லாம் என்ன பண்ணுறது, கிங் செத்து போயிடணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பேசிட்டே இருக்கிறாங்க. ஐயோ, எனக்கு இதெல்லாம் கேட்கறக்கே பயமாக இருக்குது அப்படின்னு எலிசபெத் ஒரு பக்கம் பதறிக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்காக வந்துட்டு இருக்குது. ஸோ பேன் அங்கிருந்து பறந்து போயிருப்பான்ல, ஏதோ ஒரு கிளையில மட்டும் தப்பிச்சிருப்பான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து இந்த கார்டியன் சைட், இந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் யூத்துக்கு நான் என்ன பண்ணாலுமே இதை காப்பாற்றியே திருணும் அப்படின்னு பொண்ணு பேசிகிட்டே இருக்கும்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா பேன் சொன்ன டைலாக்கே சொல்லிட்டு இருக்கிறான். ஒரு தடவை நக்குனா எனக்கு 10 வருஷம் கிடைக்கும், அதை ஒரு சிப் எடுத்தால் எனக்கு 100 வருஷம் கிடைக்கும், அதை நான் குடிச்சிட்டேன், என் இட்டர்னல் லைஃப்பில் சாவுங்கிறது எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஏறி போய்கிட்டே இருக்கிறான். பேனுமே பார்த்தீங்கன்னா அதை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, அவனும் 10 தடவை ஏறி வளர்ந்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குது. ஏமா கொஞ்சம் நேரம் நிறுத்திக்கிறியா, நானும் எவ்வளோ நேரம் தான் ஏறிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேன் திட்டிகிட்டு இருக்கிறான். அதை நான் கேட்க வேண்டிய விஷயம் தான், நான் எத்தனை தடவை உன்னை இங்கிருந்து தள்ளி விட்டுருக்கிறேன், நீ எப்படி இங்கிருந்து உயிர் பொழைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது, நான் தவறி போய் ஏதோ ஒரு கிளையிலே காலனில் போய் விழுந்துறேன், அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. என்னது, உன்ன மாதிரி ஒரு மனுஷனே இந்த காடு காப்பாற்றுது, ஆனால் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ என்னோட வித்தையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேன் அவனோட வெப்பன் எடுத்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஸோ மனுஷங்க எல்லாருமே அவங்களுக்கு தேவைன்னா அவங்க கார்டியன்ஸை கொண்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க பொருள் எடுத்துக்காங்க. இப்போ அவனும் அதான் பண்ண போகிறான்னு நினைக்கிறான்னு இந்த பொண்ணு நினைக்கும் போது அவன் பார்த்தீங்கன்னா மேஜிக் பயன்படுத்தி அந்த டம்ளர் பார்த்தீங்கன்னா அப்படி எடுத்துட்டான். ஸோ இந்த நீர் ஊற்று எனக்கு கிடச்சிருச்சு, இப்போ என் இளமைக்கு நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடிக்க போயிட்டே இருக்கும்போது அந்த பொருள் பார்த்தீங்கன்னா அவனோட பவர் யூஸ் பண்ணி அவனை கட்டி போட்டுட்டா. அடைச்ச கொஞ்சம் நேரத்தில் தான் என் இட்டர்னல் லைஃப் எனக்கு கிடச்சிருக்கும், ஆனால் இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேன் பேசிகிட்டே இருக்கிறான். அதிகாரத்தனமாக பண்ணிட்டு இருக்காதிங்க. ஏன்னா இந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் யூத் நீர் ஊற்று இங்கே இருக்கிற வரைக்கும் தான் இந்த காடுகளில் இருக்கிற மரம் எல்லாமே ரொம்பவே செழிப்பாக இருக்கும். இது மட்டும் இல்லைன்னா இங்கே இருக்கிற மரம் எல்லாமே செத்து போயிரு அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி நான் விட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேன் ஈஸியாக விட்டு கொடுத்துட்டான். எனக்கு இவன் மனசில் நினைக்கிறது என்ன தெரியும்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு இவன் மனசில் என்ன நினச்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டு பார்க்குறா. பேன் இந்த காட்டில் சில பழங்களை பார்த்துருப்பான், அந்த பழங்களை ஜூஸ் போட்டு குடிக்கணும்னு ஆசையாக இருந்திருப்பான், அதை வந்து நினச்சி பார்த்துட்டே இருக்கிறா. ஸோ இதை கேட்டால் அந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா மனசு தந்து பேனுமே ரிலீஸ் பண்ணிட்டா. டே நீ உலகத்தில் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவன்ட்ட கேட்கும்போது, ஏன் உலகத்தில் அதை நீ ஏற்கனவே சொல்லிட்டியா, என் உலகத்தில் நான் ஒரு திருட அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிகிட்டே இருக்கிறான். ஸோ டப்புன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு மறுபடியும் தூக்கு தெரியுது.
அந்த இடமும் பார்த்தீங்கன்னா அப்படியே அதிருது. என்னன்னு பார்த்தா அங்கே இவங்க எல்லாருமே கேபிட்டல் ஆஃப் டெட் சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஸோ அந்த சிட்டி உள்ளே போய் பார்த்தா வெறும் 4 8 வீடு அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படின்னா சரி நம்ம இந்த புது ஊருக்கு வந்துட்டோம், நமக்கு இந்த புது ஊருக்கு வந்தது முதல் வேலையை நம்ம கிங்கை கண்டுபிடிக்கணும். ஆண்டா அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொரு வேலை, நம்ம கிட்ட காசு இல்லை, அதனால் இந்த இடத்துல நம்ம பார் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா சரி நான் பார் வேலைக்கு எல்லாம் ஒவ்வொருத்தர செலக்ட் பண்ணிட்டே இருக்கிறேன். டிஎன் நீ தான் இங்கே இருக்கிற சியர் கேர்ள்ஸ், இங்கே இருக்கிற ஆளுங்களை எடுத்து நீ தான் இங்கே கவர்ந்து இழுக்கணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேன் நீ தான் இங்கே செஃப் அப்படிங்கிறாங்க. கேப்டன் அந்த வேலையில் இங்கே வேணாம், எனக்கு அந்த வேலையில் கொஞ்சம் கூட ஈடுபாடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிகிட்டே இருக்கிறான். பேன் உன்னால் முடியும், கன்ஃபார்ம் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எலிசபெத்துமே பார்த்தீங்கன்னா நானே என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறேன், எனக்கு காயம்லாம் குணமாயிருச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ டியானு பார்த்தீங்கன்னா கேப்டன் என்னை சியர்களை நிற்கிறதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறா. அப்படின்னு சரி நம்ம பார் எல்லாமே இங்கே செட் பண்ணிடலாம், சரி இப்போ எல்லாருமே உங்களோட வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேன் இங்கே காணோம். அந்த பைத்தியக்காரன் இங்கே ஓடி போயிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பேசிகிட்டு இருக்கிறா. ஸோ பேனுமே பார்த்தீங்கன்னா அவன் அந்த ஊர்கள் நடந்து போய்கிட்டே இருக்கிறான். ஆக்சுவலி அந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் யூத் அந்த கார்டியனோட பேர் பார்த்தீங்கன்னா எலைன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு திறந்துட்டாங்க. எல்லாருமே இந்த அழகான பெண்கள் இருக்கிற இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டியான் கத்திட்டு இருக்கிறா. அடி பாவி இதுக்கு பேர் போர் ஹேட்ரி, எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கிற தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹாக் பேசிட்டே இருக்குது. ஸோ ஊருக்குள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல பேனுக்கு ஏதோ ஒரு குட்டி பொண்ணு மாதிரி கண்ணு தெரியுது. எலைன் நீ அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேன் பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல இன்னொரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மயக்கம் மட்டும் தொப்புன்னு விழுந்துட்டா. ஐயோ என்னடா அந்த பொண்ணு மயக்கம் மட்டும் விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்குள்ளேயே இங்கே போட் ஹேரில் மெலியோதாஸ் எலிசபெத் கிங்கை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஸோ கிங் என்ன மாதிரி கேரக்டர் வச்சிருக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் இங்கே மெலியோதாஸ் கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. இங்கே எல்லாத்துக்கும் ஒரு பெட்டு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸ் சொல்லிட்டே இருக்கிறான். எதுக்காக நீ இந்த பெட்டு எல்லாம் இங்கே பார்க்குள்ள விட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் கோவப்பட்டுட்டே இருக்குது. ஏய் நீயே ஒரு பெட்டு தானே, நீ எதுக்கு இவ்வளோ ஓவராக பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸ் இங்கே ஹாக் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் தெரியுமா, பேன் ஒரு சரியான திருடன்ல, அதனால அவன் ஊரில் இருக்கிற குழந்தைங்களோட பொம்மை எல்லாமே திருடிட்டு வந்துட்டு அது மேலே சொகுசப்படுத்திட்டு இருந்தான். ஆனால் கிங்குக்கு அது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் அடிட்டு இருக்கிறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கிற நீ, குழந்தைங்களோட பொம்மையெல்லாம் தூக்கிட்டு வந்துருக்கிற, அந்த பொம்மை எவ்வளோ மெமரிஸ் வச்சிருக்கும் தெரியுமா, இந்த பொம்மை எதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிங் கத்திட்டே இருக்கிறான். ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கிற, இந்த பொம்மையில வெறும் பஞ்சு அழுக்கு துணியால நிரம்பினதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை கிளிக்க போகும்போது அந்த பொம்மை நீ ஒன்று கிளிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கிங் அந்த பொம்மை எல்லாமே பேன் கிட்ட இருந்து லைஸாக திருடிட்டு போயிட்டு அவன் தூங்கினதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற பெண்களுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை திருப்பி கொடுத்துட்டான். அதாவது யாரோட பொம்மையை அவங்க வீட்டுக்கே போய் திருப்பி கொடுத்துட்டான். ஒவ்வொரு வீட்டிலேருந்து குழந்தைங்க சந்தோஷப்படுற சத்தத்தை கேட்டுட்டு கிங் ரொம்பவே ஆசையோட போய்கிட்டே இருக்கிறான். அப்படின்னா நீங்கள் சொன்ன கதையை கேட்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு கிங் ஒரு கருணை வெள்ளம் கொண்டவராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்லிட்டே இருக்கிறான். ஆமாம் அவள் அப்பேற்பட்டவன் தான், இருந்தாலுமே பேன் எங்கெல்லாம் போனான்னா அங்கே ஒரு பிரச்சனை எடுத்துகிட்டு வந்துடுவான். ஆனால் அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக கிங் அவன் பின்னாடி தான் எப்பவுமே போவான். அவங்க ரெண்டு பேருமே ஒரு செமையான டியோ தெரியுமா, அவங்க சேர்ந்தா எதையுமே சமாளிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பார்க்கு ஒருத்தர் வந்து பாடல. அண்ட் அது சமயத்தில் பேன் பார்த்தீங்கன்னா இங்கே ஊருக்குள்ளே ஒரு பொண்ணை பார்த்துருப்பல, அந்த பொண்ணு மயக்கி விழுந்திருக்கும். அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சுட்டு இருக்கிறான். ஸோ உனக்கு என்னாச்சு, நீ சாப்பிட்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட பேன் பேசிகிட்டே இருக்க, அவனோட அண்ணன் பார்த்தீங்கன்னா மரியாதையை தங்கச்சி விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மண்வெட்டி மாதிரி எடுத்து காட்டிகிட்டே இருக்கிறான். ஸோ கார்டன் க்ளீன் பண்ணுவாங்களே அதை வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறான். டேய் தம்பி, இப்போ இந்த பொண்ணோட அண்ணன் நீ சொன்னால் ஏன் இந்த தங்கச்சிக்கு சாப்பாடு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேன் கிட்டே இருக்கிறான். மரியாதையை தங்கச்சி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோடாரியை வச்சுட்டு ஒரு குத்துறான். அண்ணா எதுக்காக அவர் குத்துனீங்க, அவர் தான் இப்போ என்ன காப்பாற்றினது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எல்லாம் சொல்லிகிட்டே இருக்க, ஸோ அந்த கோடாரியுமே பார்த்தீங்கன்னா நம்ம பேன் வந்து பிடிங்கி போட்டுட்டான். என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ண பாவத்துக்கு என்ன பிராய்ச்சித்தம்னு சொல்லுங்கள், நானே சரி பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. என்னது பாவம் பிராய்ச்சித்தமா, என்னடா தம்பி பெரிய வார்த்தையில் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் பேனோட நெஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கத்தியாட்ட கொடுத்தது. என்னென்னு பார்த்தா அங்கே இன்னொரு சின்ன பையன் பறந்துக்கிட்டு இருப்பான். அதாவது போன எபிசோடு என் கிரெடிட்டில் காட்டியிருப்பாங்கல்ல, அந்த பையன் பார்த்தீங்கன்னா எங்கள் பேனோட நெஞ்சிலே கொடுத்துட்டான். உன்னை பார்க்கறதுக்காக தான் நான் இத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தேன், ஃபாக்ஸின் வச்சிருக்கிற பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த பையன் பேசிகிட்டே இருக்கிறான். நண்பா உனக்கு என்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்குது, ஆனால் நீ யாரும் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிகிட்டே இருக்கிறான். என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறக்கு என்ன, உன்னை பற்றி எனக்கு எல்லா விஷயமும் நல்லாவே தெரியும் தெரியுமா, உன்னை பேன் த ஃபாக்ஸின் வச்சிருக்கிறவனு சொல்லலாமா, இல்லைனா பேன் தி அன்டெட் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு இந்த இடத்துல அந்த பையன் பேசிகிட்டே இருக்கிறான். ஏன்னா பேனுக்கு சாவே கிடையாதுல்ல, அதனால் பார்த்தீங்கன்னா அவன் வந்து இந்த மாதிரி ஒரு பேர் வைக்கலாமா அப்படிங்கிறான். நீ என்னை ரொம்பவே எரிசல் பண்ணிட்டு இருக்கிற, எனக்கு ரொம்ப குடச்சல் கொடுத்துட்டே இருக்கிற, உன்னை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேன் பேசிகிட்டே இருக்கிறான். வேணா என் கூட ஒத்த சண்டை போடுறியா, நீ பண்ண பாவத்தை பிராய்ச்சித்தமாக்கறதுக்கு தான் நான் கூட இப்போ சண்டை போட போகிறேன். ஒரு அழிவில்லா வாழ்க்கைக்காக ஒரு உயிரை வந்து நீ பறிச்சியா, அது உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து பேசிகிட்டே இருக்கிறான். பேனுக்கு சில ஃப்ளாஷ்பேக் மாதிரி வருது. அதாவது பார்த்தீங்கன்னா இலைனி இவனே கொண்ட மாதிரி காட்டியிருப்பாங்க. டேய் தம்பி நீ என்ன ரொம்பவே சீண்டி பார்த்துட்ட, டே அண்ணன் தங்கச்சி நீங்கள் ரெண்டு பேருமே போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்குங்க, நீங்கள் ரெண்டு பேரும் என் வழியில் குறுக்கு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிகிட்டே இருக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிட்டே இருக்க, இங்கே பேனுக்குமே அந்த குட்டி பையனுக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. நீ பண்ண பாவத்துக்கு உன்னோட உயிர் பலி தான் அந்த பொண்ணுக்கு ஒரு சொர்க்கத்தை கொடுக்கும், ஆனால் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் பார்த்தீங்கன்னா பம்பிள் பி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அட்டாக் போடுறான். ஸோ பேனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அசட்டை தடுத்துட்டே இருக்கிறான். அப்படின்னா சரி உன்னை நான் இதோட சேர்த்து ஒரே அடி அடிச்சு சாகடிக்க போகிறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பேன் அவனோட ஃபைனல் பவர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்க,
வாசமாக மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வச்சுக்கிட்டு பேனோட தலையில் அடிக்கிறான். கேப்டன் எதுக்காக சண்டை போட நேரத்தில் இப்படி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிகிட்டே இருக்கிறான். என்னது சண்டை போட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெலிதாஸ் கிட்ட பேன் பேசிகிட்டே இருக்கும்போது ஆமாம் அந்த பொடியை நான் ரொம்ப நேரம் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறான், அதனால தான் அவங்க கூட ஒத்த சண்டை போட்டேன், நீங்கள் வந்து கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிகிட்டே இருக்கிறான். ஸோ மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஊத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். டே கிங் நீ என்னடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மெலிதாஸ் சொல்லிகிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் அங்கே டிஎனுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டா. ஸோ அவ்வளோ குண்டாக இருக்கிற கிங் பார்த்தீங்கன்னா எப்படி திடீர்னு நீங்கள் இவ்வளோ சின்னதானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆச்சரியமாக இருக்குது. ஹே கிங் நாங்கள் எல்லாருமே உன்னை தேடி தான் வந்து தெரியுமா, நீ எவ்வளோ சூப்பராக இருக்கிற பாரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் பேசிகிட்டே இருக்கிறா. ஸோ கிங்குமே பார்த்தீங்கன்னா அவனை பற்றி எதுவுமே பேசாமல் அவன் பாட்டுக்கு இங்கேருந்து போய்கிட்டான். அண்ட் அவங்களோட போட் ஹேருக்கு வந்துட்டு அந்த 2 பசங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தடபடலாம் விருந்து சமைச்சு வச்சுட்டான் பேனு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவன் பார்த்தியா செமையாக சமைச்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் சொல்லிட்டு இருக்கிற எலிசபெத் கிட்ட. ஸோ இங்கே ஹாக்குமே பார்த்தீங்கன்னா சாப்பாடு பிடிச்சி போச்சு, எனக்கு அது கொஞ்சம் சாப்பாடு மீதி வைங்கடா, எப்பவுமே நான் மீதி சாப்பிட்றோம், எனக்கு இன்றைக்கி மீதி சாப்பாடு இருக்காதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டே இருக்கிறான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவன் சாப்பாடு எல்லாமே சூப்பராக சமைப்பான், அதான் அவனோட ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேன் எனக்கு தெரிஞ்சு அவன் தான் நம்ம கிங்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் சொல்லிட்டு இருக்கிறான். இல்லை அவன் கிங்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற அந்த பையன் அவன் ஏற்கனவே கேபிட்டல் ஆஃப் டெட் ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு என்கிட்ட வழி கேட்டான், அதனால தான் நான் அவங்ககிட்ட சொன்னேன். இருந்தாலுமே அந்த கேபிட்டல் ஆஃப் ஊருக்கு போகிறதுக்கு எல்லாமே ஒரு முடியாத காரியம், அவங்க செத்ததுக்கப்புறம் தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேசிகிட்டே இருக்கிறான். அப்படின்னா நம்ம அந்த ஊருக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு அந்த தேவையில்லை, ஏன்னா இப்போ நீங்கள் அந்த ஊரில் தான் இருக்கிறீங்க, அந்த ஊருக்கான வாசல் பிடி இங்கே தான் இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அங்கே போகிறது ரொம்பவே சாதாரணமான விஷயம் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்ச விஷயம், அதை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கருத்தை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களோட மெமரிஸ்க்கு அந்த இடம் கூட்டிகிட்டு போகும், அதுதான் கேபிட்டல் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அந்த பையன் சொல்லிகிட்டே இருக்கிறான். அப்படின்னா நீ அங்கே போய் பார்த்துருக்கிறியான்னு அப்படின்னு சொல்லிட்டு பேன் கேட்டுகிட்டே இருக்கிறான். இல்லை என்னாலலாம் அங்கே போக முடியாது, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு கட்டுக்கதை தானே, அதனால் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்ல இருந்தாலும் இருக்கட்டும், நீங்கள் சொன்ன உதவியே எனக்கு போதும், இப்போ நீங்கள் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிகிட்டே இருக்கிறான். இவங்க உள்ள ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்க அந்த குழந்தைங்க சாப்பிட்றத வெளியே டிஎன் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா. கிங் எதுக்காக அப்படி போனா, நான் அவனை தப்பாக எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி டிஎன் பேசிகிட்டே இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு அவன் என் மேலே கோமத்திரப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு டிஎன் பேசிகிட்டே இருக்கிறா. ஆனால் கிங்கை போய் காட்டினா ஐயோ எதுக்கிட்ட அப்படி பையனா பைத்தியக்காரா, அவங்ககிட்ட அவ்வளோ சீரியஸாக சண்டை போட்டுக்கிட்டு டிஎன் கிட்ட வந்தோடனே அப்படியே பொட்டி பாம்பா அடங்கி இங்கே வந்துட்டியாடா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே அவனே பேசிகிட்டே இருக்கிறான். ஐயோ இப்போ என்னை பற்றி என்ன நினைப்பால தெரியலையே, எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிங் பேசிகிட்டே இருக்கிறான். ஆனாலுமே எங்கள் டீம்மேட்ஸில் எங்கள் கேப்டன் மாறவே இல்லை, ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த கேப்டனோ அதே மாதிரி தான் ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணியிருக்கிறான். அப்படின்னா இவங்க 2 பேருமே நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே 3வது ஒருத்தர் இருக்கான் பாரு, அந்த ஸ்கவுண்ட்ரல், அதாவது அந்த திருடன், அவனை நான் சும்மா விடவே மாட்டான், அவன் எவ்வளோ பெரிய நம்பிக்கை தருவன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிங் பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் மெலிதாஸ் எலிசபெத் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப்டர் லைஃப் இடத்துக்கு போகிறதுக்காக எல்லாருமே நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எலிசபெத் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அம்மாவை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறா. ஆனால் அவளுக்கு அவங்க அம்மாவோட மெமரிஸை சுத்தமாக இல்லையா, அப்புறம் எப்படி போக முடியும், அதனால நான் மன்னிச்சிருக்கப்ப என்னால் எதுவும் வேண்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் பேசிகிட்டே இருக்கிறா. ஸோ இங்கே மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. நீ வயசாகி செத்து போனதுக்கு முன்னாடி நீ என்னென்ன பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எலைன் இங்கே பேன் கிட்டே இருக்கும்போது யாருக்கு தெரியும் நான் செத்துருவேன், அதனால தான் இந்த தண்ணியை குடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேன் சொல்லிட்டு இருக்கிறான். அப்படின்னு சரி நீ இந்த தண்ணி குடிச்சிட்டு சாக பற்றி 2 முறை போகிற அப்படிங்கிறாங்க. நான் என் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேன் சொல்லிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் போனதுக்கப்புறம் அவங்க நின்றுட்டு இருக்கிற இடத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்படி ஏகப்பட்ட பூ பூத்துட்டே இருக்குது. என்னடா இது இந்த இடத்துல இத்தனை பூ பூக்குது, வெறும் பூதான பூக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பார்த்தீங்கன்னா அந்த பூ எல்லாத்தையுமே ஒரு ஊதி விடுறா. இவங்களை சுற்றி இருக்கிற ஆயிரக்கணக்கான பூ இதழ்கள் பார்த்தீங்கன்னா இவங்களை அப்படியே சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளியே அந்த 2 பசங்க ஐயோ தயவு செஞ்சு உள்ள ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டே இருக்கும்போது அந்த பூ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போய்கிட்டே இருக்குது. அண்டு கிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அதுக்குள்ளே பூந்துட்டான். ஸோ இவங்க எல்லாருமே போனதுக்கப்புறம் இவங்க ஆஃப்டர் லைஃப் இடத்துக்கு வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் கேபிட்டல் ஆஃப் டெத்துன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ கிங்குமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அண்டு அப்படின்னா சரி நம்ம எல்லாருமே கேபிட்டல் ஆஃப் டெத்துக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எலிசபெத் பேசிகிட்டே இருக்கிறான்டா. அது மட்டும் இல்லாமல் எதுக்காக இங்கே கிங் வருவார்னு எனக்கு ஒரு சுத்தமாக புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள ஒரு பக்கம் பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இங்கே பேனுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குட்டி பொண்ணு, அதாவது எலைன் பார்த்தீங்கன்னா இங்கே யாரோ நடந்து போகிற மாதிரி இருக்குது. எலைன் அது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல பேன் வந்து வேகமாக போயிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் கிங்குமே பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான். இவங்க 2 பேர் இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னா சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறது கேப்டன் நம்ம இந்தியன் பேசிகிட்டே இருக்கும்போது அப்படின்னா நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி போகலாம், வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மெலிதா சொல்கிறான். அண்ணா அவங்க 2 பேரும் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் தங்கச்சியில் இருக்கிற தங்கச்சி எலன் வந்து கேட்டுகிட்டே இருக்க எனக்கே தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டே இருக்கிறான். அப்படின்னா இந்த ஆஃப்டர் லைஃப் கேபிட்டல் ஆஃப் டெத் அப்படிங்கிற ஊர் வந்து இருக்கிறது உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி யாரும் வந்து கேட்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது. ஸோ இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா மறக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா இன்னொரு புது கேரக்டர் பார்த்தீங்கன்னா இன்வால்வ் வராங்க. ஸோ இவங்க ஒரு ஹோலிக் நைட்டு இல்லை 7 டெட்லி சின்ஸில் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ நான் உங்களை புது எபிசோடில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.